பேரன்பு கொண்ட செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேல் விரதம் இருந்து தமிழகத்திற்கு வந்து ராமேஸ்வரம் கோயில், கோதண்டராமர் கோயில், தனுஷ்கோடி போன்ற இடங்களுக்கு சென்று அங்கெல்லாம் வழிபட்டு அதற்கு பிறகு நேற்றைய தினம் அயோத்தியிலே ராமர், பாலராமர், அதாவது குழந்தை ராமர் என்று சொல்லுவார்கள், அவருடைய சிலையை திறந்து வைத்து அருமையான பூஜை செய்திருக்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது ஒரு இந்து என்ற முறையில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு பக்தியும் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் ஒன்றை நான் இங்கே ஒரு தெளிவாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அரசின் பிரதிநிதி, ஒரு பிரதமர் கோயில் திறப்பதுதான் அவரது கடமையா? பொதுவாக பிரதமர் ஒரு தொழிற்சாலையை திறக்கலாம், கல்விக்கூடத்தை திறக்கலாம், சாலைகளை திறக்கலாம், அல்லது விமான வசதிகளை செய்து தரலாம், அல்லது ரயில் பாதையை திறந்து வைக்கலாம், பாலங்களை திறந்து வைக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் தான் பொதுவாக இதுவரை பிரதமர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிரதமர் புதிய முறையிலே இன்றைக்கு ராமர் கோயிலை அவர் திறந்து வைத்து வழிபாடு செய்திருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்தியா மதசார்பற்ற நாடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஒரு பிரதமர் அதில் கலந்து கொள்ளலாமா? சரி, கலந்து கொண்டார், மகிழ்ச்சி, பிரதமராக அவர் கலந்து கொண்டார் என்றால் கூட நாம் சரி என்று விட்டுவிடலாம். ஆனால் அவருடன் RSS சேர்ந்த மோகன் பகவத்தும் உடன் உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்கிறார் என்றால் அவருடைய பொருள் என்ன? தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு ராமர் கோயில் என்பது பிஜேபிக்கும் RSSக்கும் சொந்தம் போல இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய நேயர்களே, இது எதற்காக இப்படி நடைபெறுகிறது? இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவா? கிடையாது. இன்றும் அந்த கோயிலிலே 50% வேலை நடைபெறாமல் இருக்கிறது. அவசர அவசரமாக பூஜையை போட்டார்கள். இந்தியாவுடைய 4 சங்கராச்சாரியார்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் அவசரமாக பூஜை போட்டது எதனால் என்று யோசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது. வருகின்ற ஏப்ரல் மாதம் இந்தியாவிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோமோ, பெறமாட்டோமோ, பிஜேபி தோற்று விடுமோ என்று பயந்த காரணத்தினால் இப்பொழுதே நாம் ஆரம்பித்து கல்வெட்டை போட்டுவிடலாம், நாம் அதை ரெக்கார்டு செய்து விடலாம் என்று எண்ணத்திலே அவர் செய்தாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணம். அவர் அவசர அவசரமாக செய்வதை விட வேலையை முழுக்க செய்யாமல் பாதியிலேயே கோயிலை பிரதிஷ்டை செய்கிறார். அதிலே பால ராமருடைய சிலையை நிறுவி அதற்கு கண்ணை திறக்கிறார்கள் என்று சொன்னால், அருமைக்குரிய வாசகர்களே, நேயர்களே, ஏன் தேர்தலுக்கு பிறகுதான் திறந்தால் என்ன? பலராமர் குவித்துக் கொள்ள போகிறாரா? இல்லையே. நீங்கள் முழுமையாக நிறைவேற்று இந்து மதத்திற்காக நீங்கள் செய்வதை நாங்கள் வரவேற்போம். ஆனால் நீங்கள் அவசர அவசரமாக செய்கின்ற பொழுதுதான் அதில் அரசியல் தெரிகிறது. நீங்கள் அரசியலுக்காக இதை செய்தீர்களா அல்லது ஆன்மீகத்துக்காக செய்தீர்களா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இதில் பிரதமர் மட்டும் செய்திருந்தால் பரவாயில்லை, RSS அவரையும் சேர்த்து வைத்து செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்தியா மதசார்பற்ற நாடு என்பதிலே இன்றைக்கு விலகி சென்று கொண்டிருக்கிறதோ என்ற பயம் இன்றைக்கு இந்திய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இப்படி செய்தார் என்று தெரியவில்லை. ஆனாலும் இந்த தவறுக்கு மக்கள் நிச்சயமாக கேள்வி கேட்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது அரசியல் சதுரங்கம் என்று சொல்வார்களே, இன்றைக்கு சதுரங்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அதிலே
கடவுளை நாம் சாட்சியாக வைக்கக்கூடாது. கடவுளை சாட்சியாக வைப்பது தவறான ஒரு முன்னுதாரணம். ஆகவே நீங்கள் செய்த செயலுக்காக, நீங்கள் இதுவரை நாட்டிற்கு செய்திருக்கின்ற தொண்டுக்காக, நீங்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றியிருக்கின்ற பணிக்காக, இந்தியாவுக்கு நீங்கள் செய்திருக்கின்ற மிகப்பெரிய பணிகளுக்காக மக்கள் உங்களை ஆதரிக்க வேண்டுமே தவிர, ஆனால் நீங்கள் மதத்தை செலுத்தி மத சாயத்தை பூசி மக்களை எல்லாம் மதமாச்சரியத்திலே உருவாக்கி அதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் ராமர் கோயிலை திறந்தது அரசியலா ஆன்மீகமா என்பதை உங்கள் மனசாட்சி தொட்டு பாருங்கள். மக்கள் சொல்லுகிறார்கள் இது ஆன்மீகம் கிடையாது, ஆன்மீகத்தை அரசியலிலே புகுத்துகிறார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாட்டு மக்களுடைய திருப்தியை நீங்கள் முழுவதுமாக சம்பாதிக்கவில்லை என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அருமைக்குரிய நேயர்களே, இதை போன்ற பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர வேண்டும் என்றால் எங்களுடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாக வரும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.